ரீல் தான் இன்ஸ்டால வைரலா போயிட்டு இருக்கேன்னா. ஓ ரீல் பாத்துக்கிட்டு இருக்கியா? நான் என்ன நினைச்சேன்னா அடுத்து எந்த கட்சிக்கு போலான்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். என்னண்ணா நீங்களே இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? என்ன கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இல்லையா உனக்கு? எவ்வளவு பெரிய பேரு நெஞ்சில் பாலாஜி முன்னாடி வச்சு உனக்கு பொறுப்பு வாங்கி கொடுத்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ பொறுப்பே இல்லாம இருக்க. இப்ப என்னதானே பண்ண சொல்றீங்க? என்னன்னா உன் பேரே மறந்து போச்சு எல்லாத்துக்கும். நம்ம கட்சியில இருக்கவங்களுக்கே மறந்து போச்சு. ஓகே அண்ணா, இப்போ நான் வந்து இந்த அணில் கட்சி தலைவரை போட்டு திட்டட்டுமா? திட்டி தானே நான் வைரல் ஆனேன். அந்த மாதிரி மறுபடியும் திட்டுறேனா? நீ அதெல்லாம் ஒன்றும் நொட்ட வேணாம். ஆல்ரெடி இந்த கரூர் மேட்டரே பெரிய இதுவா போயிட்டு இருக்கு. நம்ம கட்சி தலைவருக்கே அவங்க பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. நீ என்னன்னா தேவையெல்லாம் பேசி இன்னும் தலைவர் கட்சியில தூக்கிடுவாரு பாத்துக்கோ. ஐயோ கட்சியில வேற கட்சிக்கு தான் போகணும். அப்புறம் நான் வேற எம்எல்ஏ சீட் கேட்கலான்னு இருக்கேனா? எம்எல்ஏ சீட்டா? இல்ல எம்பி சீட்டு கேப்பன்ல நினைச்சேன். இல்ல ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ அடுத்து எம்பி ஆகலான்னு இருக்கேனா? சரி நீ எல்லாத்துக்கும் தகுதி இருக்கு உனக்கு. சரி இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அதான் நானும் யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம்னு. நம்ம வேணா 4 குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறத எடுத்து தந்தானே தானே நானே நன்னானே ரீல்ஸ் போடுவோமா? அதெல்லாம் செட் ஆகாது. பொலிட்டிக்கலுக்கு அது செட் ஆகாது. பொலிட்டிக்கலா போலான்றீங்களா? பொலிட்டிக்கலா என்ன பண்றது அண்ணா? நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. நம்ம ஊர்ல அது ஜேடியா கேடியா ஏதோ ஒருத்தருக்கு ஆமா அந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமா இப்பதான் பண்ணாங்க. நம்ம வேணா அதுல போய் ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுவோமா? செருப்பு பிஞ்சிரும்.